இப்போ நாம் எப்படி பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த டியூட்டோரியலில். பேராகிராஃபுக்கு பின்னு ஒரு டேக் இருக்குது. p/p பேராகிராஃப் டேகு இதுதான். இதில் நீங்கள் paragraph this is my HTML paragraph. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே this is my HTML paragraph. அதே இது எனக்கு இதில் நிறைய வேணும், சாம்பிளுக்கு கொஞ்சம் கண்டென்ட்டு பேராகிராஃப் கண்டென்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். இப்போ ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே பேராகிராஃபு எல்லாம் இருக்குது. இல்லை எனக்கு கூட ஒரு பேராகிராஃப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காப்பி பண்ணி கூட ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இப்போ நான் 3 பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இப்போ 3 பேராகிராஃப் வந்துடுச்சு. இப்போ அதில் ஒரு சின்ன டைட்டில் வேணும், எனக்கு H2 வேணும்னு பார்த்தீங்கன்னா இது H3 இது H2, இது H3. இப்போ 3 பேராகிராஃப் இருக்குது. இப்படி தான் பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணுறது. பேராகிராஃபில் நீங்கள் கிளாஸ் ஃபைலு இதில் கிளாஸ்ன்னு கொடுத்து சிஎஸ்எஸ் கிளாஸ் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிடலாம். அதில் ஐடி கொடுத்து சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிடலாம். ஐடின்னு கொடுக்கும்போது நாம் இங்கே எப்படி கேஷ் போட்டாச்சுன்னா இது ஐடி. இப்போ H3 பாரான்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்டு கலர் ஏற்கனவே இருக்க கலரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஐடியில் பாரான்னு கொடுத்துக்கணும். PARA பாரா. அப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு கலராக செட் ஆகி டெக்ஸ்டாக ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்படி தான் பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பேராகிராஃப் சின்னதாக வேணும்னா அதுக்கு CSS ஃபைல் செட் பண்ணிக்கலாம். இதில் அது பேராகிராஃப் உள்ள CSS எல்லாம் பின்னாடி வர டியூட்டோரியலில் நான் அடுத்த டியூட்டோரியலில் சொல்லித்தரேன்.